வணக்கம். கதிரவன் நியூஸின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். மக்களே கவனம், இன்று முதல் உச்சம் கொடுக்க போகும் சூரியன். இலங்கை மக்களுக்கு போலீசாரால் விடுக்கப்பட்ட விசேட எச்சரிக்கை. அரசாங்க ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றுவது தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம். இலங்கையில் ஏற்படவுள்ள அபாய நிலை குறித்து பிரதி அமைச்சர் எச்சரிக்கை. கொழும்பின் பல பகுதிகளில் நீர்வெட்டு, வெளியான புதிய அறிவிப்பு. வவுனியாவில் போதைப் பொருட்களுடன் 2 போலீசார் கைது. இலங்கையில் கைது செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான வெளிநாட்டவர்கள். விவசாயிகளுக்கான உர விநியோகம் அரசு தரப்பு வெளியிட்ட அறிவிப்பு. நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களுக்கு பலத்த பாதுகாப்பு. ஆசிரியர் பயிற்சி கலாச்சாரத்தில் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றம். உள்நாட்டு சந்தையில் மரக்கறி விலையில் அதிரடி மாற்றம். மத்திய கிழக்கு போர் நீடித்தால் இலங்கைக்கு கடும் பாதிப்பு, பேராசிரியர் டியூடர் வீரசிங்க எச்சரிக்கை. 2.5 மாதங்களுக்கு பின் வடக்கு ரயில் சேவை மீண்டும் ஆரம்பம். இரத்தினபுரி மாவட்டத்தின் 2 பிரதேசங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரையில் சூரியன் இலங்கையின் பல இடங்களுக்கு மேலாக உச்சம் கொடுக்கின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் இன்று மதியம் சுமார் 12:13 மணியளவில் டொடான்துவ, ரத்தம், யக்கலமுள்ள, அக்குரச, முல்கிரிகல, ரன்ன, கலமிட்டிய மற்றும் உஷன்கொட போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது. கண்டி, நுவரெலியா, மாத்தளை மற்றும் ஊவா மாகாணங்கள் தவிர்ந்த நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் இன்று அதிகரித்த வெப்பநிலை உணரப்படும். மத்திய சப்ரமுவ, மேல் வடமத்திய, தென், கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரமுவ மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் பொலனறுவை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். பலத்த காற்று, மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். காலி தொடக்கம் ஹம்மாந்தோட்டை பொத்துவிலூடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுவில ரெனால பகுதியில் உள்ள வீட்டின் உரிமையாளர் வீட்டை பூட்டிவிட்டு திறப்பினை வாசலில் இருந்த ஒரு காலனிக்குள் மறைத்து வைத்துவிட்டு சென்றிருந்தனர். நேற்று முன்தினம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட மர்ம நபர் ஒருவர் திறப்பினை மிக எளிதாக கண்டெடுத்து வீட்டுக்குள் புகுந்துள்ளார். வீட்டில் இருந்த பெறுமதியான தங்க நகைகளை அந்த நபர் கொள்ளையடித்து சென்றுள்ளதாக உரிமையாளர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். பாடசாலை முடிந்து வரும் பிள்ளைகளின் வசதிக்காகவே திறப்பினை வெளியில் மறைத்து வைத்ததாக தெரிவித்த உரிமையாளர் தற்போது பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளார். பாடசாலை முடித்து வரும் பிள்ளைகளுக்காகவோ அல்லது தாமதத்தை தவிர்க்கவோ வாசற்படிக்கு அடியில் பூந்தொட்டிகளில் திறப்பினை வைப்பது திருடர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றனர். இச்சம்பவம் குறித்து நவகமுவ போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் பொதுமக்களை இவ்வாறான பாதுகாப்பு அற்ற செயல்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். சிங்கள புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு எதிர்வரும் நாட்களில் அத்தியாவசிய அரசாங்க ஊழியர்களை மட்டும் பணிக்கு அழைப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய பதற்ற சூழலால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி மற்றும் சவால்களுக்கு மத்தியில் அரசாங்க சேவையை தொடர நியமிக்கப்பட்ட அமைச்சரவை குழு வீட்டிலிருந்தே இணைய வழியில் பணியாற்ற அனுமதிப்பதன் மூலம் எரிபொருள் மற்றும் ஆற்றலை சேமிக்க முடிவு செய்துள்ளது. மேலும் அடுத்த 7 மற்றும் 9ஆம் தேதிகளில் பாடசாலை மட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகளை முடிந்தவரை இணைய வழியில் நடத்துவதற்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து, டிஜிட்டல், பொருளாதாரம் மற்றும் நீதி உள்ளிட்ட அமைச்சகங்களில் அத்தியாவசிய ஊழியர்களை மட்டும் பணிக்கு அழைத்து சேவைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தினசரி அரசாங்க ஊழியர்களின் வருகை பதிவை கண்காணிக்க ஒரு சிறப்பு முறையை அறிமுகப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் நாட்டில் குறிப்பிடத்தக்க எரிபொருள் பற்றாக்குறையை, மின்சார பற்றாக்குறை மற்றும் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் ஹமஹெதர திசநாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்கம் இந்த சூழ்நிலையை நன்கு கையாண்டு வருவதாகவும் மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதைய நெருக்கடியில் காரணமாக எரிபொருள் மற்றும் மின்சாரம் தொடர்பாக ஒரு சிக்கலான சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்பதை அரசாங்கம் உணர்ந்துள்ளது.
வரவிருக்கும் பண்டிகை காலத்தில் குறிப்பாக பொருளாதார சூழ்நிலையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது என்று இந்த கடினமான சூழ்நிலையில் இருந்து மக்களை மீட்க அரசாங்கம் ஏற்கனவே பல தீர்மானங்களை எடுத்துள்ளது. எரிபொருள், மின்சாரம் மற்றும் பொருளாதார பிரச்சினைகளை கையாள்வதற்காக பல முறை சார்ந்த திட்டங்களை தயாரிக்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய குழுக்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான நிவாரண திட்டத்தை தயாரிப்பதில் அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பின் பல பகுதிகளில் தற்போது நடைமுறையில் உள்ள திட்டமிடப்பட்ட நீர்வெட்டு நேரத்தை மேலும் குறைப்பதற்கு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை கவனம் செலுத்தியுள்ளது. தற்போது 18 மணி நேரமாக உள்ள நீர்வெட்டு நேரத்தை 12 அல்லது 8 மணி நேரமாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நீர்வளங்கள் சபையின் தலைவர் பொறியியலாளர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார். கடும் வறட்சி காரணமாக படுகடை, கோமகம, பாலன்வத்த மற்றும் பனிப்பட்டி ஆகிய பகுதிகளில் 3 நாட்களுக்கு ஒருமுறை 24 மணி நேர நீர்வெட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. மக்களின் அசௌகரியத்தை கருத்தில் கொண்டு அது நேற்று முன்தினம் 18 மணி நேரமாக குறைக்கப்பட்டது. நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக சுமார் 20,000 நீர் இணைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் விநியோகத்தில் மேலதிக தடைகள் ஏற்படும் பட்சத்தில் கொழும்பு மாவட்டத்துக்கு பவுசர்கள் மூலமாக நீர் வழங்க சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதற்காக மற்ற மாவட்டங்களில் உள்ள நீர்வளங்கள் சபைக்கு சொந்தமான நீர் பவுசர்களை கொழும்புக்கு கொண்டுவர ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் கஞ்சாவுடன் 2 போலீசாரை கைது செய்யப்பட்டுள்ளதாக இரட்டை பெரியகுளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இரட்டை பெரியகுளம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விற்பனைக்காக 1 கிலோ 970 கிராம் கஞ்சாவினை கொண்டு சென்ற வேளை 2 போலீசாரையும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து கஞ்சாவும் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரையும் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் சாய்ந்தமருது மற்றும் மெஸ்கெலியா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தங்கியிருந்து சர்வதேச ரீதியாக நியவழி நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த 156 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சில ஆபத்தில் வைத்து குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த அனைவரும் சட்ட நடவடிக்கைகளின் பின்னர் அந்தந்த நாடுகளுக்கே திருப்பி அனுப்பப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் விவசாய உற்பத்தி பொருட்களை கொண்டு செல்வதில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை அரசாங்கம் நிராகரித்துள்ளதுடன் அதற்கான முறையான ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை 25,000 தொன் உரத்தை ஏற்றிய கப்பல் ஒன்று இன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தினை விவசாய அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். அதற்கு அமைய உலகளாவிய சூழ்நிலையில் உருவாகியுள்ள ஒரு பிரச்சினையை அரசாங்கத்தினால் வெற்றிகரமாக முகாமைத்துவம் செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சிறுபோகம் ஆரம்பமாகும் போது விவசாயிகளிடையே உர பிரச்சினை குறித்து கவலைகள் காணப்பட்ட போதிலும் நாட்டில் தற்போது தேவையை விடவும் அதிகளவில் சேற்று உரம் மற்றும் பண்டி உரம் கையிருப்பில் உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நெற்செய்கைக்கு தேவையான யூரியா உரம் தொடர்பில் சிக்கல் காணப்பட்டாலும் நாட்டில் தற்போது 1,00,000 தொன் யூரியா கையிருப்பு உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதனிடையே இனிய பயிற்சிகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே இன்று 25,000 தொன் உரம் அடங்கிய கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளதாக பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இன்று நாடு முழுவதும் கிறிஸ்தவர்களால் உயிர்ப்பு பெருநாள் கொண்டாடப்படும் நிலையில் பாதுகாப்பு படையினரின் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய வழங்கிய விசேட அறிவுறுத்தல்களுக்கு அமைய காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் தேவாலயங்களை சூழ பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காவல்துறை மா அதிபரினால் விசேட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மக்கள் அதிகளவில் கூடும் தேவாலயங்களை அடையாளம் கண்டு அங்கு மேலதிகமான பாதுகாப்பை வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினர் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து நாடு தழுவிய ரீதியில் தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு வழங்கி வருகின்றதாகவும் கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் உள்ள முக்கிய தேவாலயங்களில் ஆயுதமேந்திய காவல்துறையினரும் இராணுவத்தினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இலங்கையுள்ள தேசிய கல்வியியல் கல்லூரிகளின் தரத்தை மேம்படுத்தவும் அவற்றை மறுசீரமைக்கவும் கல்வி அமைச்சினால் நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான ஆளுமை மற்றும் தலைமைத்துவ பண்புகளை கொண்ட புதிய தலைமுறை ஆசிரியர்களை உருவாக்குவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த புதிய குழுவிற்கு லியனகே அமரகீர்த்தி தலைமை தாங்குகிறார். நிறுவன கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மாணவர் நலன்புரி சேவைகளை மதிப்பாய்வு செய்தல் போன்ற விடயங்களை இக்குழு
ஆராய உள்ளது. மேலும் நிர்வாகத்தை வலுப்படுத்துதல், கற்பித்தல் முறைகள் மற்றும் மதிப்பீட்டு முறைகளை நவீனமயமாக்குதல் போன்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் ஆரம்ப மற்றும் இரண்டாம் நிலை கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு முறையான ஆசிரியர் பயிற்சி மிக அவசியமாகும். அந்த வகையில் ஆசிரியர் பயிற்சி கலாச்சாரத்தில் ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு அங்கமாகவே இந்த முயற்சி பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் எதிர்காலத்தில் சர்வதேச தரத்துக்கு நிகரான திறன்மிக்க ஆசிரியர்களை உருவாக்க முடியும் என கல்வி அமைச்சின் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு சந்தையில் இன்றைய தினம் மரக்கறிகளின் விலையில் ஏற்றத்தாழ்வு காணப்பட்டுள்ளது. அதன்படி நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் 350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோகிராம் கேரட், தம்புள்ளையில் 250 ரூபாய்க்கு, கெப்புட்டிப்புளவில் 290 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. லேக்ஸ் 1 கிலோகிராம் நுவரெலியாவில் 180 ரூபாய்க்கும், தம்புள்ளை மற்றும் கெப்பட்டிப்புளவில் 160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் 130 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்ட கோவா 1 கிலோ தம்புள்ளையில் 100 ரூபாய்க்கும், கெப்பட்டிப்புளவில் 90 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் நுவரெலியாவில் 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட கரிமிளகாய் கெப்பட்டிப்புளவில் 280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் தொடர்ந்து நீடித்தால் இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடுகள் பாரிய பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் டியூடர் வீரசிங்கர் எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினால் ஈரானுக்கு எதிரான முன்னெடுக்கப்பட்டு வரும் தாக்குதல்கள் 36 நாட்களை கடந்துள்ள நிலையில் தற்போதைய உலகளாவிய அரசியல் நகர்வுகள் குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். போரில் ஈடுபட்டுள்ள நாடுகள் மோதலை முடிவு கொண்டு வருவதற்கான எந்தவொரு விருப்பத்தையும் இதுவரை வெளிப்படுத்தவில்லை. இது ஆசிய பிராந்தியத்துக்குரிய பாரிய அச்சுறுத்தலாகும். மத்திய கிழக்கு போர்ச்சூழலானது தற்போது உலகளாவிய பொருளாதார நெருக்கடியாக உருவெடுத்துள்ளது. இந்நிலை நீடித்தால் அது ஒரு பாரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும், போரினால் ஏற்படும் பொருளாதார சுமை காரணமாக ஆசிய நாடுகளுக்கு மக்கள் எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். இது உள்நாட்டு சமூக மற்றும் அரசியல் முரண்பாடுகளை தீவிரப்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை போன்ற நாடுகள் ஏற்கனவே பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் சர்வதேச ரீதியிலான இந்த போர்ச்சூழல் இலங்கைக்கு மேலதிக அழுத்தங்களை கொடுக்கும் என அவர் மேலும் வலியுறுத்தினார். வடக்குக்கான புகையிரத சேவைகள் எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக யாழ்ப்பாணம் புகையிரத நிலைய பொறுப்பதிகாரி தி பிரதீபன் தெரிவித்துள்ளார். மகவ முதல் ஓமந்தை வரையிலான புகையிரத பாதையில் 5 புகையிரத பாலங்களை மாற்றியமைக்கவும், யானைகள் கடந்து செல்வதற்காக அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதையை புனரமைக்கும் பணிகளை மேற்கொள்ளவும் ஏதுவாக வடக்குக்கான புகையிரத சேவைகள் கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் புகையிரத சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதற்கான ஆசன முன்பதிவுகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையினால் பயணிகள் தமக்கான பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரி மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக 2 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுப்பதற்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கு அமைய இரத்தினபுரி மாவட்டத்தின் கல்லெண்ண மற்றும் இரத்தினபுரி ஆகிய 2 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலாம் கட்ட திங்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை அறிவித்தல் நேற்று மாலை 5 மணி முதல் இன்று மாலை 5 மணி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.